இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு இதுல உன்னோட கையெழுத்து வேணும். டிவோர்ஸ் பேப்பர்ஸ். உன் ஜாதகத்துல இருக்கிற கண்டம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல நீயும் லக்ஷ்மியும் விவாகரத்துக்காக அப்ளை பண்ண வேண்டிய டிவோர்ஸ் பேப்பர்ஸ். இதுல நீ சைன் பண்ணி கொடு. அப்போ நான் உன்னை நம்புறேன். நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் கஷ்டமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் நான் எப்பவும் உங்க துணையா இருக்கணும்னு நினைக்கிறேன். என் விதியில என்ன எழுதப்பட்டிருக்கு, அது என்ன நடக்கும்ன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா என்னோட வாழ்க்கை மட்டும் கடைசி வரைக்கும் உங்க கூட தான் எழுதி வச்சிருக்கு. எனக்கு தெரியும் மித்ரா, நீ கொஞ்சம் கொஞ்சமா லக்ஷ்மிக்கு நெருக்கமாயிட்டு இருக்க. அது உண்மைதானே? ஸ்டாப் இட் மனிஷா. நீ நினைக்கிறது எதுவும் உண்மை கிடையாது. அப்படின்னா அதை நிரூபிச்சு காட்டு. இப்ப என்ன, உனக்கு இந்த பேப்பர்ஸ்ல கையெழுத்து வேணும் அவ்வளவுதானே? எஸ். ஆர் யூ ஹாப்பி நவ்? இப்பவாவது உனக்கு என் மேல நம்பிக்கை வருதா? சோ ஸ்வீட் ஆஃப் யூ மித்ரா. எனக்காக நீ எவ்வளவு தூரம் வேணாலும் போவன்றது எனக்கு தெரியும். எனக்கு தேவை அந்த காதல் தான், அந்த நம்பிக்கை தான். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சிக்னேச்சர்ஸ். இதுக்கப்புறம் அந்த லக்ஷ்மி கிட்டையும் எப்படியாவது இதுல மட்டும் கையெழுத்து வாங்கிட்டா ஒரு வேலை முடிஞ்சிரும். மனிஷா, நீ இங்க இருக்கியா? உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன ஆண்டி அது? நாம டெக்கரேஷன் விஷயத்துல லக்ஷ்மிய ஏமாத்த முடியல, டிஜே விஷயத்திலயும் அவளை தோக்கடிக்க முடியல. ஆனா கேக் விஷயத்துல லக்ஷ்மிய சிக்க வச்சிட்டோம். என்ன பண்ணீங்க ஆண்டி? மணி கணக்குல ரெடி பண்ணி வச்ச கேக்க ஒரே நொடியில தரையில விழ வச்சிட்டோம். வாவ், இஸ் இட்? ஆமா மனிஷா, இப்போ புது கேக்கும் செய்ய முடியாம இருக்கிறதையும் யூஸ் பண்ண முடியாம பாவம் திருவிழால காணாம போன குழந்தை மாதிரி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு நல்ல சீனை மிஸ் பண்ணிட்டேன் ஆண்டி. கேக்கு கீழே விழுந்தத மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல மனிஷா. கொஞ்ச நேரத்துல அக்கா முன்னாடி லக்ஷ்மி அவமானப்பட போறா.
அத பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். ம்? எஸ் ஆண்டி. அழுத்தி உட்கார வைக்கலான்னு பார்த்தா மறுபடியும் எழுந்திருக்கிறா. மரியாதையை கெடுக்கலான்னு பார்த்தா பக்காவா பிளான் பண்ணி எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறா. இப்ப மாட்டினால எப்படி அழப்போறான்னு பாக்கணும். கொஞ்ச நேரத்துல நம்ம அத போய் தான் பார்க்க போறோம் மனிஷா. அண்ட் யூ நோ ஒன் திங், even I have a good news. என்னது குட் நியூஸா? Divorce papers with மித்ரா signatures. மித்ரா கையால இதுல கையெழுத்து வாங்கிட்டேன். என்னது? மித்ரா கிட்ட சைன் வாங்கிட்டியா? ம். கேட்டதும் சைன் பண்ணிட்டானா? மித்ராவோட மனச பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஆண்டி. எப்போ வளைஞ்சு கொடுப்பான், எப்போ ஓவரா ஆடுவான், இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஒரு சின்ன விளையாட்டு விளையாடின, பேசியே தோக்கடிச்சிட்டேன். பிடிவாதத்தினால சாதிச்சிட்டேன். கோவத்துல கரைய வச்சேன் ஆண்டி, அவ்வளவுதான். அப்படியே பதறி போய் எங்க கையெழுத்து வேணும்னு கேட்டு உடனே இதுல போட்டுட்டான். தட்ஸ் கிரேட் மனிஷா. இனிமே உன்னை எதுவும் பண்ண முடியாது. நினைச்சத சாதிக்க மித்ரா கிட்ட சைன் வாங்கிட்ட. நல்லதா இருக்கு. ஆனா இந்த ஒரு சைனை வச்சு டிவோர்ஸ் கொடுத்துருவாங்களா? லக்ஷ்மி கையெழுத்தும் அதுல இருக்கணும்ல? அது கூட ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி ஒரு பிளான் போடுவேன் ஆண்டி. ஆனா இப்போதைக்கு மட்டும் பாதி வெற்றி எனக்கு சொந்தமான மாதிரி தானே. யா தட்ஸ் ட்ரூ. சரி சரி வாங்க. என்ன பண்றதுன்னு புரியாம பேந்த பேந்த முழிக்கிற லக்ஷ்மி முகத்தை பார்த்து ரசிக்கலாம். இப்பவே போய் நான் எடுத்துட்டு வரேன் பாட்டி. டேய் என்னடா சிரிப்பு? என்ன சித்தி, கேக் தான் இல்லையே, இவ எடுத்துட்டு வரேன்னு போறா. அதுதான் எனக்கும் ஒன்னும் புரியல. அதுவும் இல்லாம உடனடியா கேக் ரெடி பண்றதும் முடியாத காரியமாச்சே. என்ன பண்றான்னு பாப்போம். அண்ணி, இங்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். கேக்க சீக்கிரம் கொண்டு வாங்க.